الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين أما بعد فقال الله تعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأتموا الحج والعمرة لله وقال تعالى أيضا الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج صدق الله العظيم وقال نبي الله محمد صلى الله عليه وسلم من حج فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه أو كما قال عليه الصلاة والسلام. ஜுமாவின் கடமையை நிறைவேற்ற அல்லாஹ்வின் இல்லம் வந்து மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுரிய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்தவன், நம்மை பராமரிக்குகிறவன், இவ்வுலகில் நம் சகல தேவைகளையும் நிறைவேற்றி தருகிற இரக்கமுள்ள அந்த அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதை எதிர்பார்க்குகிறானோ, எவ்வாறு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் பணித்திருக்கிறானோ, எந்த வாழ்வு நாளை மறுமையில் நம் அனைவரையும் சுவர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட உன்னதமான உயரிய இஸ்லாமிய வாழ்க்கை நெறிமுறைகளை அழகாக அல்லாஹ் சொன்னதன் பிரகாரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்ததன் பிரகாரம் வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் எனவும், அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்போடு தடுத்திருக்கிறானோ, எவைகளினால் அல்லாஹ் கோபமடைகிறான் என்ற செயல்பாடு நாளை மறுமையில் மனிதர்களை நரகத்தில் கொண்டு போய் தள்ளிவிடும் என அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எச்சரித்துள்ளார்களோ, அப்பேற்பட்ட அனைத்து செயல்பாடுகளில் இருந்தும் நம்மை நாம் முழுமையாக விலக்கிக் கொள்ள வேண்டும், தூரமாக்கிக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அமைத்து தந்த மார்க்கம் இஸ்லாம் என்ற பெயர் வைக்கப்பட்ட அழகிய ஒரு மார்க்கத்தை பின்பற்றுகிற நசீபை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அமைத்து தந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரையும் அவன் அமைத்து தந்திருக்கிறான். இன்னைக்கு நானும் நீங்களும் எங்கள் ஒருவருக்கொருவர் நாங்கள் முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறோம். அந்நியவர்கள் அடுத்தவர்கள் நம்மை இஸ்லாமியர்கள் முஸ்லிம் என்று சொல்கிறார்கள். இந்த முஸ்லிம் என்ற வார்த்தை சாமானியமான வார்த்தை அல்ல, அல்லாஹ் நமக்கு பெயர் வைத்த வார்த்தை. ஹுவ ஸம்மாக்குமுல் முஸ்லிமீன். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வினால் பெயர் வைக்கப்பட்ட அவனின் மார்க்கத்தை வாழ்க்கையில் பின்பற்றுகிற நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். கனிமானவர்களே, அந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் 5 கடமைகளை அமைத்திருக்கிறான் என்பதை சிறுபிராயத்திலிருந்தே நாம் நினைத்திருக்கிறோம், நாம் படித்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆன் மதரசால நானும் நீங்களும் பாடமாக்கிய ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாஹ் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. குர்ஆன் மதரசால நானும் நீங்களும் ஓதுகிற பொழுது யாரும் இந்த ஹதீஸை பாடமாக்காதவர்கள் இருக்க மாட்டார்கள். அது நபியுடைய ஹதீஸ். கனிமானவர்களே, இஸ்லாமிய கடமைகள் 5ல் 5வது கடமை அல்லாஹ் ஹஜ்ஜை வைத்திருக்கிறான். உலமாக்கள் சொல்லுவாங்க, யாருடைய வாழ்க்கையில ஹஜ்ஜையும் நிறைவேற்றுகிற பாக்கியம் கிடைக்க பெறுகிறதோ அவன் வாழ்வில் அவனுடைய தருணம் முடிவடைகிற பொழுது அவன் முழுமைத்துவம் பெற்ற ஒரு முஸ்லிமாக வாழ்க்கையை முடித்துக் கொள்வான். என் இஸ்லாமிய கடமைகளை அவன் சரிவர நிறைவேற்றிய பரிபூர்ணப்படுத்திய ஒரு மனிதனாக இந்த உலக வாழ்க்கையை முடிக்குகிற பாக்கியம் பெற்றவர்கள் நாளை மறுமையில் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட நிலையில் அவருடைய முடிவு ஏற்படும் என்பதை ஹதீஸுடைய கருத்தில் நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை பற்றி பேசுகிற பொழுது எதற்காக ஹஜ் செய்யப்பட வேண்டும், ஹஜ்ஜினால் கிடைக்கப் பெறுகிற நன்மைகள் என்ன என்பதை விசாலமாக சொல்லியிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நானும் நீங்களும் செய்த அல்லது செய்ய போகுகிற ஹஜ் என்பது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அமையுமாக இருந்தால் அது எங்களுடைய சுவர்க்கம். அன்பின் சகோதரர்களே, நானும் நீங்களும் செய்த ஹஜ்ஜி அல்லது செய்ய போகுகிற ஹஜ்ஜி அல்லாஹ்வினால் ஹஜ்ஜுன் மப்ரூர், அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் அது எங்களுடைய
அவர்களுடைய சுவர்க்கம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இமாமுனா புகாரி, இமாமுனா முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் பல உலமாக்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அல் உம்ரத்து இல் உம்ரா கஃபாரத்துன் லிமா பைனஹுமா வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னah. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உம்ராவுக்கு, இரண்டு உம்ராக்களுக்கு மத்தியில் ஒரு மனிதன் ஏதேனும் சிறு தவறுகள் செய்துவிட்டால் அந்த இரண்டாவது உம்ரா முதல் உம்ராவுக்கு பிறகு செய்த சிறு தவறுகளுக்கு அது பரிகாரமாக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெற்றுத் தருகிறதாக அந்த உம்ராவுடைய அமலாகி விடுகிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி அது சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பேற்பட்ட ஹஜ்ஜாக நாம் முடித்த ஹஜ்ஜுகளை கபூல் செய்தருள்வானாக. இதற்கு பிறகு செய்யவிருக்கிற ஹஜ்ஜையும் நம்முடைய சுவர்க்கமாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. கனிமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய பாடம் மிக விசாலமாக அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறார். சூரா ஆல இம்ரானிலே ஹஜ்ஜை பேசியிருக்கிறார். சூரத்துல் அன்பியாவிலே ஹஜ்ஜுடைய பாடத்தை அல்லாஹ் பேசியிருக்கிறார். சூரத்துல் ஹஜ், ஹஜ் என்ற பெயரிலே ஒரு சூறாவையும் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். சூரா பக்கராவிலே அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசியிருக்கிறார், மிக விசாலமாக பேசியிருக்கிறார். கஅபாவை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். அந்த கஅபாவை கட்டிய இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் சொல்வாங்களாம், இந்த ஹஜ்ஜுடைய அமல் எந்த அளவுக்கு உயர்வான அமல் என்பதை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்களாம், நீங்க எப்ப அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு போய் வந்துட்டீங்களோ, உங்களுடைய ஜிஹாதுடைய பயணம் முடிந்ததற்கு பிறகு ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பியுங்கள். அதுவும் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஒரு ஜிஹாதாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், ஹஜ் என்ற ஜிஹாத் என்ற கடமை ஆண்கள் எல்லோரும் ஜிஹாதுக்கு போகிறார்கள், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி, தன் உயிர் மாய்ப்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி தீனை பாதுகாக்க தியாகம் செய்கிறார்கள். எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லையே பெண்கள், நாங்களும் ஜிஹாதுக்கு போகணும் என்று ஆசையோடு கேட்டாங்க. நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட ஜிஹாத் என்பது அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிற ஹஜ் தான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமான சகோதரர்களே, இந்த ஹதீஸை வைத்து உலமாக்கள் சொல்வார்கள், யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய பாதையில் கொண்டு போய் தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இல்லையோ, ஜிஹாதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லையோ, அல்லாஹ் அவர்களுக்கு ஹஜ்ஜின் மூலமாக அந்த ஜிஹாதுக்குரிய நன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் முஷ்ரிக்கீன்கள்ல மிக உயர்வான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர். அம்ர் இப்னு ஆஸ் அவருடைய குடும்பத்துக்கு பிறகு முழுமையாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள். சொல்வார்கள், அம்ர் இப்னு ஆஸ் என்ற அந்த மனிதர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னர், என்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் எனக்கு பார்க்க முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத ஒரு முகம் இருக்குமாக இருந்தால் அது முஹம்மதுடைய முகம்தான். அவரை பார்க்க நான் விரும்பவில்லை. என்ற வாழ்க்கையில நான் அறிந்தவரை மிக மோசமான ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாம் என்ற பெயர் வைக்கப்பட்ட மார்க்கம் தான். அந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தில் ஹிதாயத்துக்குள் நசீபை அல்லாஹ் வழங்கினான், நசீபை கொடுத்தார். இவ்வாறு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இஸ்லாம் எப்படி கிடைத்தது சகோதரர்களே? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலையை துண்டித்து எடுத்து வருகிற என்று சென்றவர்களுக்கு தான் அல்லாஹ் இஸ்லாத்துடைய நசீபை கொடுத்தான், ஹிதாயத் அல்லாஹ் நசீபாக்கினான். இந்த அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை வந்த பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உபுசுத் யதக, உங்களோட கையை விரிங்க, ஃபலி உபாயக், உங்கள்ட்ட நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுக்கு தயாராக வந்திருக்கிறேன். உங்களோட கையை தாங்க, உங்களோட முசாஃபஹா செய்து நான் கையை விரித்து உங்களோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை விரிக்கிறாங்க. அந்த சஹாபி வந்தவங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்தவங்க, அம்ர் இப்னு ஆஸ் என்ற அந்த மனிதர் அதுவரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவரை அவருடைய கையை விரித்தவர் கையை பொத்திக் கொண்டார். கேட்டாங்க, அம்ர் இப்னு ஆஸ், என்ன நடந்துச்சு? ஏன் கையை நீட்டினீங்க? நானும் கையை நீட்டினேன், கையை பொத்திக் கொண்டீங்க, என்ன காரணம்? இல்ல, நான் சில கண்டிஷன்ஸ் போடணும், நான் சில ஷுரூத்துகள், சில நிபந்தனைகளை முன்வைக்க விரும்புகிறேன். கேட்டாங்க, என்ன நிபந்தனை, எதை முன்வைக்க விரும்புறீங்க? சொன்னாங்க, ஷிர்க் என்று சொல்கிற இணை வைப்பில் இருந்து நான் செய்த எல்லா பாவங்களும் அது மன்னிக்கப்படுமாக இருந்தால், நான் இஸ்லாத்துக்குள்ள வருகிறதுனால நான் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதாக இருந்தால், அந்த கண்டிஷன், அந்த மன்னிக்கப்படுவேன் என்ற உத்தரவாதம் இருக்குமாக இருந்தால் தான் இஸ்லாத்துக்கு வருவேன். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க அந்த அம்ர் இப்னு ஆஸை பார்த்து, ஆமா அலிம்த யா அம்ர், அம்ர் இப்னு ஆஸ் உங்களுக்கு தெரியாது
தெரியாதா? இன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கப்லஹு. நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்துக்கு முன்னால எத்துணை பாவங்கள் செய்திருந்தாலும் அந்த இஸ்லாத்துக்குள் வருகிற அந்த பரக்கத் இருக்குகிறதே உங்களுடைய எல்லா பாவங்களையும் அது இல்லாமல் ஆக்கிவிடும், தவிடி பொடியாக்கிவிடும் சொன்னாங்க. ஹதம என்று சொன்னால் பில்டிங் உடைக்கிறதுக்கு சொல்றது. ஹதம் என்று சொன்னால் அரபியில பில்டிங் கட்டிடத்தை உடைக்கிறது சொல்லுவாங்க, தவிடி பொடியாக்கிவிடும். அன்னல் ஹிஜ்ரத் தஹ்திமு மா கப்லஹு. நீங்க ஹிஜ்ரத் போறீங்களே அந்த ஹிஜ்ரத் என்பதும் அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்னால செய்த எல்லா பாவங்களையும் இல்லாமல் ஆக்கி தவிடு பொடியாக்கிவிடும். மூணாவது சொன்னாங்க அன்னல் ஹஜ்ஜ யஹ்திமு மா கான கப்லஹு. ஒரு மனுஷன் ஹஜ் செய்கிறதாக இருந்தால் அந்த ஹஜ் என்பதும் அவருடைய வாழ்க்கையில் அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் அது இல்லாமலாக்கி விடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமான சகோதரர், அந்த அளவுக்கு ஹஜ் என்பது உயர்ந்த ஒரு அமல் சகோதரர். இஸ்லாமிய கடமைகள் 5வது கடமையாக அல்லாஹ் தந்திருக்கிறார். இது யார் செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ஆல இம்ரான்ல குர்ஆனுடைய 4வது ஜுஸினுடைய முதல் சஃபஹா முதல் பக்கத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்கிறார் எல்லாருக்கும் கடமை இல்ல, இது மனிஸ்தகா இலைஹி சபீலா. யாரு பொருளியல் ரீதியான வசதி உடல் ரீதியான பலம் இருக்குகிறதோ அவர்கள் அந்த ஹஜ்ஜை செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. சில மக்கள் இருப்பாங்க, பணம் இருக்கும், உடல் ரீதியான வசதி இருக்காது, அவருடைய உள்ளத்தில் கவலை இருக்கும், என்னால் எழும்பி போக முடியலையே, நடக்க முடியலையே, பிரயாணம் செய்ய முடியலையே, பிளைட்ல ஏற இயலாது, எப்படி நான் ஹஜ் செய்வேன்? கனிமான சகோதரர், அவர்களுக்கு இஸ்லாம் பதலி ஹஜ் என்ற ஒன்றை காட்டியிருக்கிறது. பொருளாதார நிலைமையில் விசாலமான அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறான், ஆனால் எழுந்து செல்ல முடியவில்லை. இவர் இன்னொருவர் ஏற்கனவே ஹஜ் செய்து ஒருவருக்கு பணம் கொடுத்து என் சார்பாக எனக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் என்று அனுப்பி வைக்கலாம். சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள். இதுக்கு ஹஜ்ஜுல் பதலி என்று சொல்வார்கள். இன்னொருவருக்காக செய்ய வேண்டிய செய்யப்படுகிற ஹஜ். ஆனால் அந்த யாருக்காக வேண்டி செய்ய போகிறாரோ அவர் தன்னுடைய ஃபர்தான ஹஜ்ஜை நிறைவு செய்திருக்க வேண்டும். கனிமான சகோதரர்களே, இந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய ஃபதாயில்கள் மிக விசாலமாக இருக்கிறது. அதே நேரம் அதனுடைய எச்சரிக்கையும், யாரு பொருளியல் ரீதியான வசதி அந்த சென்று வருவதற்கான உடல் ரீதியான பலம் கொடுக்கப்பட்டும் ஹஜ் செய்யாமல் இருக்கிறார்களோ நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்ததாக ஹதீஸ்ல பார்க்கிறோம். அவர் வஃபாத் ஆகுகிற பொழுது ஒரு யஹூதியாக அல்லது ஒரு கிறிஸ்தவராக வஃபாத் ஆகுவதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு எச்சரிக்கையும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசுகிற பொழுது சொல்கிறார், இந்த பொருளியல் ரீதியான உடல் ரீதியான பலம் பெற்றவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். பேருக்கும் புகழுக்கும் போகாதீங்க. எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்க, நீங்க ஹஜ்ஜுக்கு போகலையான்னு கேட்கறாங்க. எப்ப பார்த்தாலும் என்னை ஹஜ்ஜுக்கு போகலையான்னு கேட்கறாங்க. சரி போயிட்டு வந்துருவோம். வானம் சகோதரர்களே, அல்லாஹ் தந்த பணம் அல்லாஹ் சொல்கிறான், எனக்காக நீங்கள் செலவு செய்ய தயாராகுங்கள். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். எந்த ஒரு அமலாக இருந்தாலும் நாங்க தொழுகையில நியத் வைக்கிறோமே, நாம் தொழுகையில நியத் என்ன செய்கிறோம்? இந்த தொழுகையை அல்லாஹ்வுக்காக வேண்டி தொழுகிறேன். எந்த ஒரு அமல் செய்தாலும் சகோதரர்களே, எந்த ஒரு அமல் செய்தாலும் நான் நோன்பு வைக்கிறோம், அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கிறேன். ஜகாத்தை நிறைவேற்றுகிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவன் தந்த பணத்தில் அவன் விகிதாச்சார வீதியில் கொடுக்க சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுகிறேன். கடமை என்று பார்க்காதீங்க சகோதரர்களே, இது இறைவனுக்காக இஹ்திசாபன் அலல்லாஹ். இதை செய்கிறதுனால அல்லாஹ் அவன் வகுத்த அவன் வாக்குறுதி தந்த நன்மையை எனக்கு தருவான் என்ற நல்லெண்ணத்தோடு செய்ய வேண்டிய அமல்கள். அதனால் ஹஜ்ஜையும் சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யுங்கள். பேருக்கும் புகழுக்கும் குடும்பத்தில் ஹஜ்ஜுடைய ஹாஜி என்ற பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த ஒரு அமலும் இருக்கக்கூடாது. ஹஜ்ஜுடைய அமலும் விசேஷமாக இருக்கக்கூடாது. அந்த ஹஜ்ஜை கடமை நிறைவேற்றுகிற பொழுது கனிமான சகோதரர்களே, அதையும் அல்லாஹ் கிளி பிள்ளைக்கு சொல்வதை போல, சின்ன பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவதை போல ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது குறிக்கப்பட்ட சில மாதங்களில் நிறைவு செய்யப்பட வேண்டிய ஒரு அமல். இப்ப நாங்க இருக்கிறது ஹஜ்ஜுடைய மாசம். இத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியல, நாங்க இப்ப இருக்கிறது ஹஜ்ஜுடைய மாசம். எப்பொழுது நோன்பு பெருநாள் ஷவ்வாலுடைய பிறை தென்படுகிறதோ ஹஜ்ஜுடைய மாசம் ஆரம்பிச்சாச்சு. ஹஜ்ஜுடைய மாசம் ஆரம்பிச்சாச்சு. 2 மாசமும் 10 நாட்களும் ஹஜ்ஜுடைய மாசம். இப்போ ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு நியத் வைத்து போறதாக இருந்தாலும் தாராளமாக போகலாம். ஆனா ஒவ்வொரு நாட்டிலும் போகக்கூடிய நிறைய விதிமுறைகள் இருக்கிறது. எப்ப போகணும், எப்படி வரணும் என்ற எங்கட இஷ்டத்துக்கு போக இயலாது. அந்த நிபந்தனையின் அடிப்படையில் சில மக்கள் பின்னால் முன்னால் பிந்தி போகிறார்கள். இந்தியா, பாகிஸ்தான், இன்னும் வேறு நாடுகளில் இருந்து 40 நாட்கள் 50 நாட்களுக்கு முன்னாலே ஹஜ்ஜுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள். கனிமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நாட்டிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்கிறவர்களுக்கு இந்த வருகிற மாதம் 13ஆம் தேதி முதல் பிளைட் நினைக்கிறேன். www
ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் பாடம் சொல்கிறான். ஹஜ்ஜு என்பது சில குறிக்கப்பட்ட மாதங்களில் நிறைவேற்றப்பட வேண்டிய அமல். அதாவது ஹஜ்ஜுக்காக இப்பயே தயாராகி போகலாம். ஆனா ஹஜ்ஜுடைய காலம் பிறை 9ஆம் நாள் துல்ஹஜ்ஜாவுடைய அந்த அரஃபாவுடைய நேரம் தான் முக்கியமான நேரம். அதுக்கு முன்னர் இப்பவே ஹஜ்ஜுடைய நேரத்துல இஹ்ராமோடு எத்துணை நாட்களும் அரஃபாவுடைய நாள் வருகிற வரை எத்துணை நாட்களும் இஹ்ராமோடு இருக்க விரும்புகிறவர் இஹ்ராமோடு இருந்து கொள்ளலாம். இப்ப ஹஜ்ஜுக்கு போனவர் எப்படி நடந்து கொள்ளணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முக்கியமான 3 விஷயங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் தன்னுடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு தயாராகி போகிறார்களோ அவர் தன்னுடைய கணவன் மனைவி என்ற உறவை அவர் பிரித்துக் கொள்ள வேண்டும். ஃபலா ரஃபஸ, கணவன் மனைவி இருவரும் அன்பாக நடந்து கொள்வதல், அவர்கள் தங்களுக்குள்ளே குடும்பவியலை அமைத்துக் கொள்ளுதல் அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்ட ஒன்று. ஆனா எப்பொழுது இஹ்ராமோடு இருப்போமோ, ஹஜ்ஜுடைய அல்லது உம்ராவுடைய நியத்தில் இருப்போமோ, அந்த நேரத்தில் கணவன் மனைவி என்ற உறவை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். பேசலாம், ஆனால் குடும்பவியல் என்ற அந்த நெருக்க உறவு இருக்குகிறதே அது இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இது சம்பந்தமாக சொன்னதாக பல ஹதீஸ்களை கிதாபுகளிலே பார்க்கிறோம். பொதுவாக ஹஜ்ஜுக்கு போகிற மக்கள் அல்லது உங்களோட குடும்பத்திலையும் ஹஜ்ஜுக்கு போற மக்களுக்கு இது நசீஹத்தன் செய்யுங்க. நாங்க மினால போய் பார்க்குகிற பொழுது மினாவுடைய நாள் முதல் நாள் பிறை 10ஆம் நாள், மினாவுடைய முதல் நாள் பிறை 10ஆம் நாள். அதிகமான மக்கள் என்ன செய்வாங்க? முஸ்தலிஃபாவில் இரவை கழித்து சுபஹுடைய தொழுகை தொழுதுக்கு பிறகு மினாவுக்கு வருவார்கள். பிறை 10ஆம் நாள் பெரிய ஷைத்தானுக்கு 7 கற்களை அடிப்பார்கள். அதுபோல தலைமுறை இறக்கிக் கொள்வார்கள், புத்தாடைகளை அணிந்து கொள்வார்கள். நினைக்கிறாங்க பெருநாளுடைய நாள், எங்க நாட்டில் நாங்க சந்தோஷமா பெருநாளை கொண்டாடுவதை போன்று நானும் என் மனைவியும் வந்திருக்கிறோம், மனைவியோட சந்தோஷமா முசாஃபா செய்து மினாவோடு சுத்திட்டு வாரது, இப்படி எல்லாம் நடக்குகிறது. எங்க கண்களால பார்த்து நசீஹத் செய்திருக்கிறோம். கனிமன சகோதரர்களே, பல லட்சம் ரூபாய் செலவு செய்து கொண்டு போய் அங்கே ஹஜ்ஜை முடித்தவர்களாக திரும்பி வரக்கூடாது. குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டவர்களாக நானோ நீங்களோ ஆகிவிடக் கூடாது. ஹஜ்ஜுடைய அமல்கள், அதனுடைய ஃபராயிதுகள், அதனுடைய ஃபர்துகள் முடிவடைகிற வரை கணவன் மனைவி என்ற உறவு இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதே போலதான் வலா ஃபுசூக, பாவமான வேற எந்த ஒரு காரணங்களிலும் எந்த ஒரு செயல்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது. வாழ்க்கை ஹஜ்ஜுக்காக நீ போயிருக்கிறோம் எங்களை சுத்தப்படுத்துவதற்காக, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக, இஸ்திக்ஃபார் தௌபாவின் மூலம் நம்முடைய பாவ அழுக்குகளில் இருந்து நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதாக சென்ற இடத்துல போய் நாங்க அங்க உட்கார்ந்து பாவம் செய்யக்கூடாது. மூணாவது அல்லாஹ் சொல்கிறான் வலா ஜிதால, தர்க்கம் என்பதில், சண்டை பிடித்தல் என்பதில் ஈடுபடக்கூடாது. இனிமான சகோதரர்களே, சண்டை பிடித்தல் என்பதில் ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிற காரணம், தர்க்கம் விவாதம் செய்வதில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லியிருக்கிற காரணம், இதற்கான சந்தர்ப்பங்கள் ஹஜ்ஜுடைய பாடத்தில் ஹஜ்ஜுடைய காலங்கள் கூடுதலாக ஏற்படும். அதனாலதான் அல்லாஹ் அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காது, இந்த காலத்தில் அப்படி ஏற்படும். அதனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே அல்லாஹ் நசீஹத் செய்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு போய் சண்டை பிடிக்காதீங்க, ஹஜ்ஜுக்கு போய் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. சில மக்கள் தனக்கு தேவையில்லாத அரசியலை பேசி சண்டை பிடிப்பாங்க. ஹஜ்ஜில வந்து தனக்கு சம்பந்தம் இல்லாத 3வது நபருடைய பேச்ச பேசி இந்த 2 பேர் ஹஜ்ஜில வச்சு சண்டை பிடிப்பாங்க. கனிமான சகோதரர்களே, ஷைத்தான் எப்போது பார்த்து கொண்டிருப்பான் எங்கட ஹஜ்ஜை கெடுக்கிறதுக்காக, எங்கட ஹஜ்ஜுடைய அமலை இல்லாமல் ஆக்குவதற்காக, ஹஜ்ஜுடைய கபூலியத்தை இல்லாமல் செய்வதற்காக. எனவே அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறான் வலா ஜிதால, ஹஜ்ஜில போய் நீங்க சண்டை பிடிக்கிறது, தர்க்கம் செய்வது, குதர்க்கமாக பேசுவது, இவைகளை செய்ய வேண்டாம். ஹஜ்ஜி என்பது அல்லாஹ்வை விக்ர் செய்வதற்காக போகுகிறீர்கள். ஹஜ்ஜி என்பது தன்னுடைய பாவ அழுக்கிலிருந்து பரிசுத்தத்தை பெறுவதற்காக, இஸ்திக்ஃபார் தௌபாவுக்காக வேண்டி போகிறீர்கள். அல்லாஹ் விசேஷமாக சொல்லியிருக்கிறான் ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபذ்குருல்லாஹ் இன்தல் மஷ்அரில் ஹராம், நீங்க அரஃபாவை முடிச்சிட்டு மஷ்அரில் ஹராம் என்ற முஸ்தலிஃபாவுடைய மைதானத்துக்கு வந்தா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை விக்ர் செய்து கொள்ளுங்கள். அதுதான் மக்ரிப் இஷாவுடைய தொழுகையை நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபால வந்து தொழுதிருக்கிறாங்க. நேரம் பிந்தி வந்தாலும் இரவு 1 மணி 2 மணிக்கு தான் வர கிடைத்தாலும் கூட முஸ்தலிஃபாவில் வந்து மக்ரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுது சுன்னத்தான காரியம். அங்கே ஷைத்தானுக்கு கல்லு பிறக்குதல் சுன்னத்தான காரியம். இரவு நேரத்தில் அந்த முஸ்தலிஃபால வெறும் தூங்குறதுக்கு மட்டுமல்ல, தூங்குறதான் டெய்லி தூங்குறோம் சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய இரவு நேரங்களையும் கூடுதலாக அமலுக்காக பயன்படுத்திக் கொள்வோம். முஸ்தலிஃபா
முஸ்தலிஃபாவுடைய இரவு வருஷத்துக்கு ஒரு இரவு ஹஜ்ஜுடைய பாடத்துல சகோதரர்களே. ஹஜ்ஜுக்கு போகுகிறவர்கள் முஸ்தலிஃபாவுடைய இரவில் விக்ரோடு தன்னுடைய நேரத்தை, ஸலவாத்தோடு தன்னுடைய நேரத்தை, தஸ்பீஹ் தஹ்லீலோடு தன்னுடைய நேரத்தை கழிக்க முயற்சிங்க. கொஞ்ச நேரம் தன்னை அறியாம தூக்கம் போச்சு, பிரச்சனை இல்ல. தஹஜ்ஜுடைய நேரத்துல போன்ல எல்லாம் வச்சு எழுமுங்க. அந்த இரவை அந்த தஹஜ்ஜுடைய தொழுகையை ஹயாத்தாக்குங்க. ஃபர்லான சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்தோட தொழுதுக்கு பிறகு நாங்க மினாவுக்கு போவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரஃபா ஹஜ்ஜுடைய பாடங்கள் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறார், ஃபைதா கவைதும் மனாசிக்கக்கும், உங்களோட மனாசிக்க ஹஜ்ஜ ஃபர்து அதனுடைய வாஜிபாத்துகள் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா கவைதும் மனாசிக்கக்கும் ஃபذ்குருல்லாஹ கذிக்ரிக்கும் ஆபாக்கும் அவ் அஷத்த ذிக்ரா. உங்களோட குடும்பங்கள்ல உங்களோட முன்னோர்களை உங்களோட பெரியவர்களை நீங்க எப்படி பேசுவீங்களோ அவங்கள பத்தி திருப்பி ஞாபகப்படுத்துவீங்களோ அதை விட கூடுதலாக அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துங்கள். அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எனக்கு தந்தான். அரஃபாவில் தரித்து தங்குகிற அமல் செய்கிற பாக்கியத்தை தந்தான். மஷ்அருல் ஹராம் என்ற முஸ்தலிஃபாவில் தங்கியிருந்து இரவு நேர தொழுகையை, தஹஜ்ஜுடைய தொழுகை, சுபஹுடைய தொழுகை தொழுவதற்குரிய பாக்கியத்தை தந்தான். மினா என்ற அந்த புனித பூமியில் 3 நாட்கள் தங்கியிருந்து ஃபர்லான, சுன்னத்தான, நஃபிலான அநேகமான அமல்களை செய்கிற பாக்கியத்தை தந்தான். அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, அல்லாஹ்வை பத்தி பேசுங்க. ஹஜ்ஜுக்கு போய் குளிக்க போய் சேற்றை பூசியதை போல கால நேரங்களை வீணாக்காதீங்க. சில மக்கள் இருக்கிறாங்க சகோதரர்களே, ஹஜ்ஜுக்கு வருவாங்க, இரவு நேரத்துல பஜார்ல சுத்துவாங்க, காலையில தஹஜ்ஜத் சுபஹ் இல்லாம படுக்கிற சில சகோதரர்களையும் பார்த்திருக்கிறோம். வேண்டாம் சகோதரர்களே, இரவு நேரத்துல பஜாருக்கு போக வேணாம் என்று சொல்லல. சாமான், தேவையான சாமான்கள் வாங்கறதுக்கு போங்க. எங்களோட சுபஹுடைய தொழுகைக்கு பாதிப்பில்லாம நேர காலத்துறை வந்து படுத்துக்கோங்க. கனிமான சகோதரர்களே, அந்த புனித பூமியில போய் சுபஹுடைய தொழுகை இல்லாம, தஹஜ்ஜுடைய தொழுகை இல்லாம, ஹரமுடைய அந்த மஸ்ஜிதுல் ஹராம்ல தொழுகைக்குரிய நசீப் இல்லாம நாங்க திரும்பி வந்தோம் என்று சொன்னா எங்களை போல கைசேதமானவர்கள், நஷ்டவார்கள் யாரும் இல்ல சகோதரி. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் என்பது உயர்தரமான ஒரு அமல். ஹஜ்ஜுக்கு போகுகிற மக்கள், தயாராகுகிற மக்கள் ஹஜ்ஜை பற்றி முதல்ல படிங்க. எந்தெந்த இடத்துல எந்த துஆக்களை ஓத வேண்டும் என்ற விஷயத்தை விளங்கிக்கோங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் என்பது ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான துஆ. இந்த துஆவை கூட தெரியாத மக்கள் எங்க நாட்டில இருந்து வராங்க சகோதரர்களே. ஹஜ்ரத் அந்த ரப்பனா துஆவை கொஞ்சம் சொல்லிட்டாங்க, நீங்க ஓதுறத போல நாங்களும் ஓதுறோம் என்று சொல்லுகிற மக்களும் இருக்கிறாங்க. ஒரு வகையில் சந்தோஷம், கேட்டுக்கொள்கிறார்களே. இந்த துஆ கூட எங்கட வாழ்க்கையில பாடம் இல்லண்டா கனிமான சகோதரர்களே, எங்கட ரப்புக்கும் எங்களுக்கு மத்தியில் இருக்கிற தொடர்பு எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்கிறது என்பதை ஒரு கரம் நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த துஆவை இலவசமாக அல்லாஹ் படித்து தந்திருக்கிறான். இலவசமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ஜுடைய பாடத்துல சில மக்கள் வந்து துஆ கேட்பாங்களா, ஃபமின்ஹும் மை யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்துல மட்டும் நல்லதை தாண்டி கேட்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த மக்களுக்கு நாளை மறுமையில எந்த நசீபும் இல்ல. இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், இன்னும் சில மக்கள் இருக்கிறாங்க, இந்த உலகத்திலேயும் நல்லதை தாண்டி கேட்பாங்க, நாளை மறுமையிலும் நல்லதை தா என்று கேட்பார்கள். வகினா அஸாபன்னார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ்னு துஆ செய்வாங்க. அவர்களுக்கு நாளை மறுமையில விசாலமான நன்மை இருக்கு என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் ஹஜ்ஜுடன் தவாஃபோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான துஆ. அருமை ரசூலுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஅபாவை சுற்றி அவங்க துஆ கேட்டாங்கன்னு வருகிறதுல இந்த துஆ தான் விசேஷமாக கிதாபுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேற துஆக்களை கேட்கலாம், அதிலும் விசேஷமாக ருக்னுல் யமானி, ருக்னுல் அஸ்வத் என்ற அந்த 2 கோணருக்கு மத்தியில 2 மூலைகளுக்கு இடையில் இந்த துஆவை ஓதுவது விசேஷமான ஒரு சுன்னத் சகோதரி. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்கள் அதிகமாக இருந்த துஆ ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, யா அல்லாஹ் இந்த உலகத்துல நிம்மதி, சந்தோஷமான சுபீட்சமான வாழ்க்கையை தாயா அல்லாஹ், வஃபில் ஆখিরাতি ஹஸனா நாளை மறுமையிலும் சுவனத்து அழகான வாழ்க்கையை தாயா அல்லாஹ், வகினா அஸாபன்னார் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடுதலாக கேட்கிறவர்களாக இருந்தார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய பாடங்களை விளங்கி அந்த ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்ற போவோம். நாம் போவது ஒரு புனித பூமி சகோதரர்களே, அல்லாஹ்வினால் பரிசுத்தமாக்கப்பட்ட பூமிக்கு போகிறோம். இந்த உலகத்தில் முதலில் அல்லாஹ் ஏற்படுத்திய மஸ்ஜித் அமைந்திருக்கிற அந்த புனித பூமிக்கு போறோம் சகோதரர்களே. வேறெங்கேயும் நாங்க போகல.
பல நபிமார்கள் வந்தவருடைய காலடி தரம் பட்ட இடத்துக்கு நாம் போகிறோம். காபத்துல்லாவை கட்டிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலடி பாதம் இருக்குகிற அதை பார்ப்பதற்கு அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறானே. அதனால அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அதனுடைய முக்கியத்துவம் பார்த்து அந்த மக்காம் இப்ராஹிம் என்னிடத்தில் தொழுகைக்குரிய முஸல்லாவாக நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஃபத்தஹிது மக்காம இப்ராஹிம் முஸல்லா. கனிமான சகோதரர்களே, அந்த ஆர்வத்தில் வருகிற சில மக்கள் இன்றைக்கும் நாங்க பார்க்கிறோம். அந்த மக்காம இப்ராஹிம் என்ற கல்லி ஒரு காலத்தில் சஹாபாக்களுடைய காலத்தில் காபாவை ஒட்டியதாக இருந்திருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்க யோசிக்கிறாங்க, இந்த கல்லு காபாவோட சேர்ந்து இருக்கிறதுனால நிறைய மக்கள் அதை தொழுகைக்குரிய இடமா எடுக்கிறாங்க, தவாப் சுற்றி வருகிற மக்களுக்கு சிரமமாக இருக்கிறது என்று அவர்கள் மிக தூர நோக்கு சிந்தனையோடு அந்த கல்லை இப்போது இருக்கிற இடம் வரை பிற்படுத்தி வைத்தார்கள். இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், அந்த மக்காம இப்ராஹிம் என்ற கல்லி இதற்கு முன்னர் காபாவுடன் சேர்ந்திருந்த இடத்தில் தொழுகிற மக்கள் இருக்கிறார்கள். ஃபத்தஹிது மின் மக்காம இப்ராஹிம் முஸல்லா என்ற அந்த ஆயத்துடைய அடிப்படை அசல் அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் உள்ள மக்கள் தொழுகிறார்கள். ஆனால் அவர்களால் அடுத்தவர்களுக்கு சிரமம் இருக்குகிறது என்பது மிக தெளிவான விஷயம். இப்பொழுது அமைந்திருக்கிற மக்காம இப்ராஹிம் என்ற இடத்திலும் தொழுகிறதுனால தவாஃபில் வருகிற மக்களுக்கு சிரமம் இருக்குகிறது என்பதை நாம் விளங்கி இருக்கிறோம். பார்த்தால் புரியும். அதனாலதான் நாங்கள் அரசாங்கம் அந்த இடத்திலையும் தொழ விடாம இன்னும் பிற்படுத்தி பின்னால போய் தொழுங்க, அல்லது மஸ்ஜிதுல் ஹராம்ல எந்த இடத்துல தவாஃபுடைய சுன்னத் 2 ரக்காத் தொழ முடியுமோ அந்த இடத்துல தொழுங்க என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. எனவே கனிமான சகோதரர்களே, நானும் நீங்களும் செய்கிற ஹஜ் எங்களுக்கும் தொந்தரவாக அமைந்துவிடக் கூடாது, அடுத்தவர்களுக்கும் தொந்தரவாக அமைந்துவிடக் கூடாது. எங்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பயானாத்துகள், ஹஜ்ஜுடைய தஃபாசில் தெளிவுகள் நடத்தப்படுகிறதோ அந்த மஜ்லிஸ்களில் போய் கலந்துக்கோங்க. ஹஜ்ஜுடைய பாடத்தை நல்ல முறையில் படிங்க. ஹஜ்ஜில் ஓதப்பட வேண்டிய துஆக்கள் என்று அதை விளங்கி அர்த்தத்தோடு விளங்கி கொண்டு போங்க. இன்னும் ஒரு கைசேதமான விஷயம், சில மக்களுக்கு தல்பியா சொல்றதுக்கு கூட தெரியாத மக்கள் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு வருவாங்க. வேண்டாம் சகோதரர்களே, அப்பேற்பட்ட நிலைமையில் எங்களோட ஹஜ் உம்ராக்கள் ஆகிவிடக் கூடாது. நாம் ஹஜ்ஜி அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறோம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்காகவே நீ அழைத்தாய், நான் இதோ வந்து விட்டேன். அல்லாஹ்வை பார்த்து நாங்கள் சொல்கிறோம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். தல்பியாவுடைய அர்த்தத்தை, அதனுடைய மீனிங்கை விளங்கி தல்பியாவுடைய வார்த்தையை சொல்ல பாருங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹஜ் உம்ராவுக்கு செல்கிறவர்கள் அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக போகிறார்கள். அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்றி போனவர்கள் இவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை அல்லாஹ் ஃபஅதாஹும், நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஹஜ்ஜை அழகாக செய்து அவன் சுவர்க்கம் என்று சொல்லியிருக்கிற அந்த சுவர்க்கவாதிகளாக திரும்பி வர முயற்சி செய்வோம். எல்லா பாவங்களிலிருந்தும் பரிசுத்தமாக்கப்பட்ட நிலையில் நம்முடைய சஃபர் அமைவதற்கு வல்ல ரஹ்மான் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீக்கியத்தை நசீபை தந்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.